Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் 11 பேர் உயிரிழந்த விவகாரம். விசாரணை குறித்த நிலை அறிக்கை தாக்கல் செய்ய கர்நாடக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்திற்கு 2.5 லட்சம் பேர் திரண்டதாக மாநில அரசு தகவல். 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் இருந்தும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என விளக்கம். பதினோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆர்சிபி அணி நிர்வாகம் மீது வழக்கு பதிவு. கர்நாடக கிரிக்கெட் சங்கம் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 11 பேரின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்தது ஆர்சிபி நிர்வாகம். காயமடைந்தவர்களுக்கு நிதி திரட்டி வழங்கப் போவதாகவும் அறிக்கை. பாஜகவுக்காக பேச வரவில்லை, நீண்டகால நண்பர் என்பதால் ராமதாஸை சந்தித்து பேசினேன். ராமதாசுடனான 3 மணி நேர சந்திப்புக்கு பின் ஆடிட்டர் குருமூர்த்தி பேட்டி. தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி வந்தது தமக்கு தெரியாது. சைதை துரைசாமியிடம் ஷாக்காக கேள்வி கேட்ட குருமூர்த்தி. வந்த உடனே அன்புமணி ராமதாஸ் வெளியில போயிட்டாரு. என்ன காரணம், என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? வந்தாருனே தெரியாது சார் எனக்கு. அன்புமணி ராமதாஸ் இங்க வந்ததே எனக்கு தெரியாது சார். நீங்க உள்ள வந்த உடனே அன்புமணி ராமதாஸ் வெளியில போயிட்டாரு. என்ன காரணம், என்ன பேச்சுவார்த்தை நடந்தது? வந்தாருனே தெரியாது சார் எனக்கு. அன்புமணி ராமதாஸ் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக அங்கம் வகிக்க ராமதாசிடம் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி வலியுறுத்தியதாக தகவல். அன்புமணியால் பாஜகவில் கூட்டணி வைத்ததாக ராமதாஸ் தெரிவித்த நிலையில் இந்த முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு. பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்த அன்புமணி 45 நிமிட சந்திப்பில் தந்தை மகனிடையே சமரசம் ஏற்பட்டதாக தகவல். பாமகவில் நிலவுவது தந்தை மகன் பிரச்சனையை தவிர உட்கட்சி பூசல் கிடையாது. சந்திப்பு குறித்து பாமக எம்எல்ஏ அருள் விளக்கம். பாமகவை யார் நினைத்தாலும் உடைக்க முடியாது என தமாக தலைவர் வேல்முருகன் திட்டவட்டம். அன்புமணிக்கு எதிராகவோ ராமதாசுக்கு ஆதரவாகவோ பயணிக்கவில்லை என்றும் விளக்கம். சமாதான பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் ராமதாசுக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டிய வேலூர் மாவட்ட பாமகவினர். சிறை சென்றவனை தலைவன் என ராமதாஸை குறிப்பிட்டு போஸ்டர். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல். அதிமுக வேட்பாளர்கள் நாளை நண்பகல் வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளதாக கட்சி தலைமை அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 7ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக உறுப்பினர்கள் சேர்க்கை தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல். சென்னை தரமணியில் பல்வேறு பிரச்சினைகளை கண்டித்து அதிமுகவினர் போராட்டம். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் வளர்மதி உள்ளிட்டோர் கைது.
சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டதற்கு ஏபிஎஸ் கண்டனம். எதிர்க்கட்சியின் குரலை ஒடுக்கும் ஆணவ அரசின் கொட்டத்தை மக்கள் நிச்சயம் அடக்குவார்கள் என்றும் உறுதி. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிப்பதன் எதிரொலி. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கொரோனா சிறப்பு வார்டு அமைப்பு. ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்ற சேலம் பழங்குடியின மாணவிக்கு தலைவர்கள் வாழ்த்து. ஐஐடி மெட்ராஸில் சேரும் மாணவியின் கல்வி செலவு மொத்தத்தையும் அரசே ஏற்கும் என முதல்வர் அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கழிவு பஞ்சாலையில் பயங்கர தீ விபத்து. தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சாலையில் தீப்பிடித்து எரிந்த லாரியால் பரபரப்பு. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் தீயில் கருகி சேதம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சிறுத்தை புலி நடமாட்டத்தால் மக்கள் அச்சம். இரவு நேரத்தில் வீட்டில் கட்டியிருந்த நாயுடன் சிறுத்தை புலி சண்டையிடும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அதிக திட்டங்களும் இயக்கங்களும் உள்ளன. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. திமுகவால் ராஜ்யசபா சீட் பெற்ற கமல்ஹாசன் சுயலாபத்திற்காக மொழி அரசியல் செய்கிறார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடும் விமர்சனம். பொள்ளாச்சி வழக்கில் ஜெயராமனை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட விவகாரம். சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல்கள் வரும் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. லைக்கா நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய 21 கோடி ரூபாய் கடனை 30% வட்டியுடன் நடிகர் விஷால் வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பாபநாசம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து வயல்வெளிக்குள் பாய்ந்த அரசு பேருந்து. ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயம். சென்னையில் மெத்தபெட்டமைன் பதுக்கி வைத்திருந்த பெண் உட்பட 6 பேர் கைது. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கி தோட்டாக்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார். சென்னையில் முன்விரோதத்தால் பள்ளி மாணவன் உட்பட 3 பேருக்கு அரிவாள் வெட்டு. 17 வயது சிறுவன் உட்பட 2 கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார். பெங்களூரு கூட்ட நெரிசலில் உயிரிழந்த திருப்பூர் பெண் காமாட்சி தேவி. பெண்ணின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. பதினோரு பேர் பலி தொடர்பாக பேட்டியில் கண்ணீர் விட்டு அழுத கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். சிறுவர்கள் உயிரிழந்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் உருக்கம். ಬಹಳ ನಾನು ನೋಡಿದೆ ಅಂತ 15 ವರ್ಷ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಈ ರೀತಿ ಆಗಿದ್ದು.
ஏர்டெல் ஜியோவுக்கு பின் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்குக்கு மூன்றாவதாக விரைவில் செயற்கைக்கோள் தொடர்பு சேவை இந்தியாவில் உரிமம் பெறவுள்ளதாக தகவல். மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பேச்சு. அஸ்ஸாமில் கனமழை முடிந்தும் வடியாத வெள்ளத்தின் காட்சிகள். 101 கிராமங்களில் மழை பாதிப்பில் சிக்கி மக்கள் தவிப்பு. காசா மருத்துவமனையில் இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதல். பத்திரிகையாளர்கள் 3 பேர் பலி. ட்ரம்ப் நிர்வாகத்தின் புதிய வரி செலவு மசோதாவிற்கு தொழிலதிபர் எலான் மஸ்க் கடும் எதிர்ப்பு. மசோதாவிற்கு வாக்களித்தவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றும் விமர்சனம். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.